ரொம்ப கஷ்டம் துன்பம் வருதுன்னு வைங்களேன், சாதாரணமான இதுகளை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு அளவுக்கு மேலே ஒரு துன்பமாக போயிடும். என்னடா இவ்வளோ தாங்க முடியாமல் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு, இழப்புக்கு மேலே இழப்பாக இருக்குது, நஷ்டத்துக்கும் நஷ்டமாக இருக்குது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வழிகாட்டுதல இந்த இதுக்குன்னு 2 வழிகாட்டுதல் தந்திருக்கிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டால், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 6346. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு சமாவாத்தி ரப்புல் அர்து ரப்பில் அர்ஷில் கரீம். துன்பங்கள் வரும் பொழுது இதில் துவா கிடையாது, வெறும் புகழ் மட்டும்தான். மீன் வயிற்றில், அந்த திமிங்கலத்தின் வயிற்றில் யூனுஸ் நபி அவர்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது, அவர் சிறை வைக்கப்படும் பொழுது ஒரு துவா செஞ்சார்களே, அந்த துவா ஒருத்தன் செய்வானேயானால் அந்த துவாவை சொல்லிட்டு உன்னோட துவாவையும் செய்யணும். யூனுஸ் நபி அவர்கள் செஞ்ச துவா என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று வெறும் புகழ் தான். அல்லாஹ் இப்படி புகழும் போது இது எதுக்கு சொல்லணும்? துன்பத்துக்குன்னு சொல்லிட்டதுனால துன்பத்தின் தனியாக கேட்க வேண்டியதில்லை. இந்த துவாவை நீங்கள் ஓதினால் உங்களுடைய துன்பங்கள் என்ன செய்யும்? விலகும். துன்பங்கள் வரும்போது ரசூலுல்லாஹ் இதை ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லி புகாரில